ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பூலோகத்திலேருந்து காமகலோகத்திலேருந்து காமகன்னி 8 பேர் வந்திருக்காங்க. இந்த 8 காமகன்னியுடைய சிறப்பை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மொத்தமாக நம்ம இவங்களுடைய பூலோகத்தில் இவங்க 8 பேர் இந்த பூலோகத்தில் வந்ததால் தான் தவ பலம் கிடையாது, ரிஷி கிடையாது, மகான் கிடையாது, முனிவர் கிடையாது, ரிஷி பண்டிதர் கிடையாது, யோகி கிடையாது, ஜோசியர் கிடையாது, மணியாட்டி கிடையாது, குடுகுடுகாரன் கிடையாது. இப்போ எல்லாமே ஒரு தெய்வ சிறப்புகளை சொன்னவங்கலாம் இப்போ எல்லாம் இவங்க வந்ததால் எல்லாமே பூலோகத்தில் இருக்குது. இந்த பூலோகத்தில் என்ன நடக்குன்னு சொன்ன 11 வயசு 12 வயசுலாம் குழந்தை பற்றி அந்த காலத்தில் 35 வயசில் ஒரு குழந்தைய பற்றிருந்தாங்க. இப்படி ஒரு காலம் இப்படி போயிட்டு இருக்குதால இது என்ன நிகர் நடக்கும், என்ன நடக்க போகுதுன்ற ஆதிசக்தி அதை பார்த்துட்டு இருக்கா. அதனால முதல்ல வந்தது மோகினி வந்தாலே, மோகினி வந்தாலே, மோகினி வந்தாலே, காமுனி வந்தாலே, ரோகிணி வந்தாலே, ரிஷிகள் எல்லாம் போனாரே, ரோகிணி வந்தாலே, ரிஷிகள் எல்லாம் போனாரே, ரம்பா வந்தாலே, மகிமை மறைந்ததே, ரம்பா வந்தாலே, மகிமை மறைந்ததே, இளவரசி வந்தாலே, அரசர் காணா போனாரே, இளவரசி வந்தாலே, அரசர் காணா போனாரே, ஊர்வசி வந்தாலே, கூத்து மறைந்து போனதே, பல கூத்துகள் மறைந்து போனதே, நாடகமாகி திக்கிறே ஜெக நாடகத்தை கண்டு மயங்குதே, காலையில் இருந்து மாலை வரையும் நாடகம் கண்டு மயங்குதே. என்ன நிலைக்கு வரும்னு தெரியல. இந்த 8 பேரு இந்த பூமியை விட்டு காமலோகத்துக்கு போனாதான் தெய்வீக கலை இருக்கும். பண்டிதர், ரிஷிகள், மகான், யோகிகள், தெய்வ சரங்கள்லாம் இருக்கும். எல்லாமே உலகத்தில் வெறும். அதனால யுகம் எப்படி போகுதுன்னா, இப்போ அம்பாள் சொல்லிட்டு இருக்கா எந்த நிலைக்கு வரும்னு. அவள் சொல்லும்போது இந்த யூடியூப் சேனலில் சொல்லுவோம். இவங்க 8 பேரும் எப்போ மேலோகத்துக்கு போவாங்க, இந்த பூமியை விட்டு போனாதான் இந்த தெய்வ கலை வரும்னு சொல்லி சொல்கிறா. இந்த நிகழ்வை நம்ம ஆதிசக்தியுடைய அருளால் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது யார் வருவாங்க பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.